சுழன்று விட்டோம். அதே திசையில் மறுபடியும் சுழற்றால் தலை சுற்ற தாங்கும். வயசு ஆயிட்டு எல்லாருக்கும். எனவே இரண்டாவது சுற்று கொஞ்சம் இந்த வரிசையை பார்ப்போம். முதலில் பேச வருபவர் திருமதி சொல்வழி சுகீதா. நடுவர்களே, எங்கள் எதிரணியினர் இருவரின் பிடிவாதத்திற்கு பதில் சொல்வதற்கு எனக்கு எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் வேணும் என்ற விண்ணப்பத்தோடு இரண்டாம் கட்ட உரையை ஆரம்பிக்கிறேன். பூங்காற்று திரும்புமா ஏமாற்ற திரும்புமா ஏகி நம்ம சிவாஜி சார் முதுமையில பாடின பாட்டு ஞாபகம் வருது. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க, இளமையினும் பூங்காற்றுல இனிமைக்கு பதிலாக முதுமையை போட்டு முதுமையில இனிமையை கொஞ்சம் வேணுமா கூட்டிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் எப்பேற்பட்டவங்க. அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க, இளமைதான் ஒரிஜினல், அதுக்கு பதிலாக டூப்ளிகேட்டா கொஞ்சம் முதுமையை போட்டு இனிமையை கூட்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி விட்டுலாம். ஆனா நம்மளாம் எப்படி நடிகர் திறனே எதையும் தாங்குவேன் சங்கைக்காகன்னு தங்கைக்காக உருகி நடிச்சாலும் அண்ணன் ஒரு கோயில் என்றால் தங்கை ஒரு தீபமன்றம் திருப்பி திருப்பி அண்ணா நடிச்சாலும் நம்மளாம் எதுக்கு அப்பாவுக்கு உத்தரவிட்டுவான். மலர்களை போல் தங்கை உறங்குகிறார் என்ற பாசம் வளர்கிறானே. அப்ப எப்பவுமே எது ஜெயிக்கும், ஒரிஜினல் இளமைதான் பேசுவோம். அப்புறம் நடுவர் அவர்களால் 16 பழனியப்பன் என்று பாராட்டு பெற்ற சகோதரர் பழனியப்பன் ஃபர்ஸ்ட் பாதியா ரன் அவுட் ஆவார் நான் நினைக்கப்பட இருக்கேன். அவருக்கு தலைமை புரியல நினைக்கிறேன். தலைமை என்ன சொல்லியிருக்கு, வாழ்க்கையில இனிமையா தரது முதுமையா இளமையா இருக்கார். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, கடுமையை தரது முதுமையா இளமையான்னு நினைச்சுக்கிட்டு இளமையில இருக்கிற கடுமையை பத்தி பேசுறாரு. இது எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு எலெக்ஷன் வந்தா 2 கட்சியும் என்ன சொல்றோம், அவன் செஞ்ச தப்பா இவங்க செஞ்ச தப்பா அவங்க, ஏன்னா அவன் சாவர உப்பு இருக்காரு, அவர் இன்னும் இனிமே வரல போல இருக்கு பாவம். ஆனா பொழுது பொழுது வறுமை, இளமையில் வறுமை பொழுது நான் ஒதுக்குறேங்க. ஆனா முதுமையில வந்தா இனி சொல்றா அது அவரோட கொடுமையா இருக்குமே. இளமையில வந்தாலும் எப்படியோ சமாளிச்சு எந்திரிச்சு நம்ம ஜெயிச்சு காமிச்சிருவாங்க. ஜெயிச்சு காமிச்சிருவாங்க. அவரு இப்ப முதுமையில வந்ததுன்னு வச்சுக்காங்க, ஐசியூ தான் நமக்கு எத்தனை பேர் தெரிஞ்சிருப்போம். எவ்வளவு பிரபலங்கள் தங்க கட்ட சாப்பிட்டவங்க எல்லாம் கடைசியில கையில திருவோட எழுதினவங்க எத்தனை பேர் நம்ம பார்த்திருக்கோம். அவங்களோட கடைசி லைஃப் எப்படிங்க இருந்தது, வாழ்ந்து கெட்ட 2 பேரோட அந்த அவமானம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். முதுமையில கஷ்டங்க, இளமையில வருமானம் தான் சமாளிச்சுக்கலாம். முதுமையில வருமானம் பொண்ணு புரியாம பேசிட்டாரு, பரவாயில்ல அதெல்லாம் நடுவில் பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்ல, வறுமை கற்றுக் கொடுத்த பாடங்கள் எத்தனை, பள்ளி பாடங்களை விட்டுருங்க, வாழ்க்கை பாடம் எத்தனை கத்துட்டு இருக்கோம். நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சவங்களும் சிக்கனமா செலவு செஞ்சு பக்குவமா பணத்தை சேர்த்து முதலீடு பண்ணி தன்னோட வருங்கால சந்ததியை வாழ வச்சுட்டு நம்மளும் இப்ப முதுமையில வசதியா இருக்கோம்னா அது எப்படிங்க, எந்த ஸ்கூல்ல நம்ம போய் படிச்ச பாடம். அதோட இல்ல, நம்ம அம்மாவுதான் எந்த யூனிவர்சிட்டிக்குமே போவாங்க, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எதுக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த வறுமையை டீச்சரா நினைச்சு வணங்காம அதை திட்டி தீர்த்துட்டாருங்க இந்த பழனியப்பன் சார். அதோட எனக்கு என்னன்னா, இனிமையோட இளமையோட இனிமையை பேசுறதா அவருக்கு மறுத்து பேசுறதா எனக்கு டைம் தான் ஓடிட்டு இருக்குது. அன்னைக்கு ஒரு குடும்பத்துல 5-6 குழந்தைங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு கார் ஒண்ணு வாங்கி தருவாங்க. ஆனா கடைசி குழந்தைக்கு வெறும் டயர்டா தான் வரும். அதை வச்சுட்டு கூட என்ன சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு வளர்ந்த குழந்தைங்களுக்கு அவரும் இது எல்லாத்தையும், ஆனா அதுல வாழ்க்கையில திருப்தி இருக்குங்களா, எதுலையுமே ஒரு சலிப்பு. அதனால நம்மளோட இளமை காலம் எவ்வளவு இனிமைங்கிறது இப்ப புரிஞ்சுக்காங்க. அதோட இன்றைய இளைஞர் கஷ்டப்படத்தை பத்தி பேசினாங்க. அப்ப பெத்தவனம் பித்துன்னு அந்த இளைஞர்களோட அப்பா அம்மா எத்தனை பேர் புதுமையில இருப்பாங்க. அவங்களோட புதுமையோட இனிமை என்ன காசு, இவரே இப்ப பாருங்க இந்த பாயிண்ட் எனக்கு தெரியவே தெரியாம இருந்தது. அப்புறம் இளமையில செய்வதை திருந்த செய்யணும்.
ஆனா முதுமையோ செய்வதை திரும்ப திரும்ப செய்ய சொல்லும். இளமையின் இனிமை அந்த கருவின் சுவையை ஒட்டது. முதுமையின் இனிமை எப்படி தெரியுமா? அந்த கரும்பு ஆலையில அடிப்பட்டு பிரியப்பட்டு ப்ராசஸ் பண்ணப்பட்ட சுகரை ஒட்டது. அதோட இல்ல, இளமையில நமக்கு கரும்பு கடிச்சிட்டீங்க பல்லு இருந்துச்சு, இப்போ பல் செட்டு நமக்கு சுகர் தான் ஆயிருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அந்த இனிமை இளமையோட இனிமை பெஸ்ட், முதுமையோட இனிமை நெக்ஸ்ட் தாங்க. அந்த கால இனிமைக்கு இன்னொரு காரணம், நம்ம வாழ்க்கையில ரசிப்பதற்கான இடமும் அவகாசமும் இருக்கு. காலப்பொழி எப்படி தரணும் தெரியுமா? ஆல் இந்தியா ரேடியோட வந்தே மாதரம் என்ற பாடலோடு அப்புறம் மாநில செய்திகள், அந்த செய்தி வாசிப்பாளர்கள் எத்தனை பேரோட குரல் இன்னைக்கு செய்தியை வாசிப்பது விஜயம், சரோஜ் நாராயணசாமி, இவங்க அத்தனை பேரோட குரல் இன்னைக்கு நமக்கு ஞாபகம் இருக்குல்ல. அந்த மாதிரி பின்னி பிழைஞ்ச லைஃப் இனிமை. அது மட்டும் இல்ல, நமது இளமை காலத்தில் வீடுகள் வாழ்க்கையால் நிரம்பியிருந்தன, உறவுகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருந்தன. காலப்போக்கில் எங்கோ மதிப்பெற்ற ஒன்றை நல்வகுத்து விட்டோம். அது என்ன தெரியுமா? பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே இருந்தால ஒரு உணர்வு பூர்வமான தொடர்பு, ஒரு தலைமுறை இடைவெளி உருவாகிவிட்டது. அதனால ஒரு காரணம் ஒண்ணு, வெற்றிடம் ஒன்று ஆகிவிட்டது. அதுக்கப்புறம் குடும்பம் இறந்தது எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும் போது அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நேரம் வசதியாக இருக்கும்போது நான் கூடி பேசிக்கிறோம். அந்த காலத்துல தாத்தா பாட்டி தான் பேர குழந்தைகளோட இருந்தாங்க. அது அங்க முதியவர்களுக்கான பொற்காலம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல குழந்தைகள் ஓரிடம், பெற்றோர்கள் ஓரிடம் வாழ்க்கையே கிடையாதுங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்? முதுமையில சந்தோஷத்தை தேடி ஓடுறோம். நம்மளும் தேடி தேடி கண்டுபிடிச்சணும். இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நம்ம போராடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம உடல்நிலையும் ஒத்துழைக்கணும். ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டு படுத்துட்டா நம்ம 2 மணி நேரம் தூங்குறோம். அப்ப இளமை காலத்துல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதையும் கூட நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா தான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொன்னு நம்ம அந்த காலத்துல எத்தனை நாளிதழ்கள் படிப்போம், எத்தனை தொடர்கதைகள் படிப்போம். அதுல கூட சண்டை வரும். என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை ஆனா விழாவை ஃபர்ஸ்ட் யார் வந்து தெருவுக்குள்ளேயே நின்று வாங்குவோம். அது இவங்க சொன்னாலே சுஜாதாவோட தொடர்கதைகள், சிவசங்கரி அவர்களோட தொடர்கதைகள், எத்தனை சமூகத்தோட ஒத்த கதைகள் நம்ம படிச்சதுனால எவ்வளவு இனிமையா இருந்தது. நம்மளோட குடும்ப பிரச்சனையை கூட அதோட நம்ம ஒப்பிட்டு பார்த்து தீர்வு கண்டுபிடிச்சிருக்கோங்க. இப்ப இந்த மாதிரி இந்த காலத்துல சோசியல் மீடியால போட்டு எல்லா குடும்ப பிரச்சனையும் அரசமாகும். நமக்கு நாமே தீர்வு கண்டுபிடிச்சு முன்னேறின காலம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அழகை போல ஆட வேண்டும் என்று உற்சாகமாக தோன்றிய நம் இளமை பருவத்தின் இனிமை உருவாக்கம். எல்லோருக்கும் 100 கோலம் 2 தரம், அதை ஒரு கட்டம் முடிந்ததை என்ற கவியரசரின் வறுமையில் உள்ளபடி இனி வரும் 2ஆம் கட்ட ஊர்வலத்திற்காக காத்திருக்கும் இனிமை மறுபுறம் சீர்தூக்கி பார்த்தால் இளமையின் இனிமையை தூக்கல் என்று தெரியவரும். நடுவரின் தீர்ப்பு இறுதியில் வரும் அவருடைய சொல்லில், ஆனால் மகேசன் தீர்ப்பு போல மக்களாகிய உண்மை தீர்ப்பு இப்போது அழைக்கும் கணவனையில் வரும் என்று சொல்லி வாழ்த்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. இது பருவமழை, கனமழை, பதிலடி. இப்போ இவங்க சொல்லியிருக்கிற பாயிண்ட் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் எல்லாம். இப்போ அப்போசிஷன் நல்ல பிரஷர் இருக்கு, என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து பேச வருபவர் வேங்கை புலி ஜாகுவார் ஜெயஸ்ரீ அவர்கள். சாப்பியடி சேஷாதிரி சொன்னார் பள்ளி தோழர்களுடன் விளையாடிய காலம் பற்றி. அது ஒரு இனிமையான காலம் தான். அதை நினைத்து இன்றும் நாம் முதுமையிலும் இன்பம் பெறுகிறோம். இந்த சோசியல் மீடியா காலத்தில் எல்லாம் நாம் பள்ளி தோழர்களுடன் தொடர்பில் இருப்பது சுலபமே. நாங்கள் அவ்வளவு லேடிஸ் டே அவுட் என்று போய் குமாரம் அடிப்போம்,
காரணம் இல்லாமல் சிரிப்போம், இந்த வயதுக்கு ஏற்ற விளையாட்டு விளையாடி மகிழ்வோம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கு இல்லையா? சுகிதா சொன்னார், இளமை கரும்பு சாறு போன்று இனிக்கும் என்று, முதுமை நெல்லிக்கனி போல கடைசியில் இனிக்கும். மருத்துவமனையில் யூராலஜி என்று ஜீக்கள் சீனியர்ஸ்க்காக இருக்கு, போய் பார்த்தீர்கள். நீங்கள் நியோனேட்டாலஜி, பீடியாட்ரிக் கார்டியாலஜி இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையா சார்? கிண்டி ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் போயிருக்கீங்க. முக்கபாகத்தில் இருக்கிற சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முறை போய் பாருங்கள், தெரியும். மில்லினியல்ஸ், ஜென்சி என்று அழைக்கப்படுகிற இளைஞர்களுக்கு ஏகப்பட்ட லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ், 30 வழுக்கை, ஸ்லீப் டிசார்டர்ஸ், ராவெல்லாம் விழித்துக் கொண்டு மற்ற டைம் சோடுக்கு வேலை பண்ணுவதால், கம்ப்யூட்டரே கதையில் இருப்பதால கிரானிக் பேக் பெயின், தொடர்ந்து கீபோர்ட் யூஸ் பண்ணுவதால கார்பல் டனல் சிண்ட்ரோம், ஏவாஸ் தம். நல்ல வேலையாக இதெல்லாம் நாம் அனுபவித்ததில்லை. எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இளைஞர்களுக்கு உணர்வு பாதைகள் ஏற்படும். மூட்டு வலி, முழுகு வலி நம்ம இயல்புதானே, அது ஒரு வளர்ச்சியின் ஒரு கட்டம். இளைஞனுக்கும் மூக்கும் அறுத்தான் செய்ய போகிறது ஒரு நாள். நாம் தான் அதையெல்லாம் சமாளித்து விடுகிறோமே. காலையில் ஸ்ட்ரெச்சிங், இருவேளையும் வாக்கிங், ரொட்டீன் சாத்வீக சாப்பாடு, ஒரு அளவுக்கு ஃபிட்டாக தானே இருக்கிறோம். கால்கள் என்ன அப்பப்ப மக்கள் செய்யும், முதுகு கெஞ்சும். அப்போதெல்லாம் அதற்கு தேவையான சிஸ்டர்களை செய்து தாழ பண்ணி மசாஜ் என்ன, தெரப்பி என்ன என்று செய்து கொண்டு எல்லாம் நம் வரைய வருவது சந்தோஷத்துடன் தானே. முதுமை என்பதே ஒரு பிரிவிலேஜ் தான் நண்பர்களே. தினமுமே சண்டே தான் நமக்கு. அதான் வந்து கொண்டு எழுந்திருக்கணுங்கிறது இல்ல. மண்டே மார்னிங் ப்ளூஸ், பதட்டம், அவசரம், டென்ஷன் எதுவுமே தேவையில்லை. நமக்கு என்ன மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். நமக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை போட்டுக் கொள்ளலாம். ஃபேஷன் பற்றி கவலை இல்லை. நாமே புது ஃபேஷனை கிரியேட் பண்ணிவிடலாம். எங்க போனாலும் உட்கார்ந்து தெரியுமா என்று செயல் போடுகிறார்கள். வாலிப வயதில் இருக்கும் இளைஞர்கள் என்னை பாட்டி என்று அழைக்கும் போது உடலில் கோபம் வந்தாலும் அதனால் கிடைக்கிற மரியாதையால் சாந்தி அடைகிறேன். இன்னும் எத்தனை சலுகைகள்! லோவர் பர்த் ரயில்வேல பண்ணினா லோவர் பர்த் ஆட்டோமேட்டிக்கலா வந்துள்ளது. டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வேற இருக்கு. முதியோர் பென்ஷன் ஸ்கீம் தொடங்கி இருக்காங்க. நமக்கு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இருக்கு. நாமினல்னாலும் ஆயுஷ்மான் பாரத் போல இலவசம் அல்லது சப்சிடைஸ் ரேட்டில் மருத்துவ சிகிச்சை கிடைக்கிறது. சட்டமே வந்தாச்சுங்க. மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட். முதியோர்களையும் பெற்றோர்களையும் உதாசீனப்படுத்தி நிராகரித்தால் அவர்கள் பிள்ளைகள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள். கமிட்மெண்ட் எல்லாம் முடித்து விட்டதால் ஓரளவு பல கட்டுப்பாடு குறைவாகவே உள்ளது இந்த பகுதியில். இதனால் வாழ்க்கை சுகமாகவே ஓடுகிறது. குழந்தைகளுடன் விளையாடும் பொழுது தாத்தாவும் பாட்டியும் குழந்தைகளாகவே மாறிவிடுகிறார்கள். அதே சந்தோஷத்தை அவர்களும் பெறுகிறார்கள். இது ஒரு 2-way ப்ராசஸ். தாத்தா பாட்டிகளோடு பழந்த காலம் பொற்காலம் என்று இருவருமே சொன்னார்கள் எழுதணியினர். இளைஞர்களுக்கு ஆனந்தம் அளிப்பது முழுமைதானே சுனிதா? 3 நாள் பிள்ளைகள் 6 வெள்ளம் மீதி எல்லாம் பெற்றார்கள். அது கரெக்ட் தான். அம்மா இருக்கும் போது அணைக்க வருவது பாட்டி தானே? இல்ல கூகுள் தாத்தா, யூடியூப் பாட்டி இவர்களா? பரபரப்பு இல்லாத தாத்தா பாட்டியுடன் குழந்தை விளையாடுவதோ படிக்கும் போதோ அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த அமைதி பிள்ளைகளுக்கும் டிரான்ஸ்பர் ஆகிவிடுகிறது. அம்மா அப்பா என்று அணிந்து போக வேண்டும், கால் அட்டெண்ட் பண்ண வேண்டும், எத்தனையோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இத்தனை மணிகள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம். அதனால் குழந்தைகள் அட்டென்ஷன் போக்கஸ் எல்லாம்
அஃபெக்ட் ஆகி அதனாலதான் என்னமோ நம்ம அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர்ஸ் நிறைய பார்க்கிறோம் இந்த கால குழந்தைகளில் கூட்டு குடும்பம் இல்லாததா. நமக்கு இன்னொரு முக்கியமான பொறுப்பு உண்டு. நமது பாரம்பரியம், கலாச்சாரம், வழிபடியான அந்த குடும்ப வழிபாடுகள் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து செல்லும் பாடமாக இருப்பவர் முதியவர். நம்முடைய சிவிலைசேஷன், ஓல்டஸ்ட் லிவிங் சிவிலைசேஷன், அந்த செஞ்சுரிஸ் பேக் இருந்த அதே வழக்கங்களை இன்னும் நாம் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம். இதனை எடுத்து சென்று அவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ இளைஞர்கள், இதை நம்மளுடைய பொறுப்பு எடுத்து சென்று அவர்களுக்கு தருவது. சுனிதா சொல்வது போல இளமை நிகழ்வினால்தான் அனுபவம் தோன்றுகிறது. அது ஒரு டீச்சர் என்று சொன்னார். பின்பு பெருகுகிறது, உண்மையில் நிறைந்து இருக்கு. வாழ்க்கை நமக்கு நிறைய அடி கொடுத்து பாடம் கற்பித்து அதை நாமும் சரியாக புரிந்து கொண்டு வந்ததால் அந்த சம் டோட்டல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லீட்ஸ் டு விஸ்டம். ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது. இளமையில் அப்படி இல்லை. உற்சாகம் நிறைந்திருக்கு, சரீரத்தில் ஒரு உத்வேகம், கூடவே இம்பேஷன்ஸ், ஆங்கர், அவசரம், அந்த இதெல்லாம் தவறு. அந்த வயதுக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸ் இருக்கு. நாம் கஷ்டப்பட்டதால கஷ்டப்படுவதை புரிந்து கொள்ளப்படுகிறது. இளமையில் கற்றதெல்லாம் முதுமையில் தான் புரிகிறது. விடை தெரியாத பல வினாக்களுக்கு முதுமையில் விடை கிடைக்கிறது. இதையெல்லாம் இதை விட எவ்வளவு விளக்கமாக சொல்ல முடியும்? அந்த இருவரும் அவர்கள் சொன்ன வாதத்தையே பிடித்துக் கொண்டு நிற்கிறார்கள். நாம் நம் மனதையும் கையையும், எனக்கு வயது ஏற ஏற என்ன புரிகிறதுனா, எவ்வளவு பொருள்களை பெற்றிருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. வாழ்க்கை என்பது எவ்வளவு உணவுகளை பெற்றிருக்கிறோம், போடுகிறோம் என்பதுதான். நீங்கள் அனைவரும் அதை ஒப்புக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நாம் நம் மனதையும் கையையும் பிடித்து அனைவரையும் அரவணைத்துக் கொண்டால் இந்த உலகத்தில் எல்லோருமே நம் குடும்பம் தான். உண்டாக சரிதாராம் வசுதேவரும் குடும்பம் எல்லோரும் கேட்பதுதான். அப்புறம் என்னங்க, முதுமையில் தனிமை கூட நம்மை பாதிக்காது. இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது கட் பண்றதுக்கு. எனவே உண்மையே வேறானது, அழகானது, இனிமையானது, சுகமானது என எனது இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த உண்மை வார்த்தைகளில் கோடி ஒளியை முடித்துக் கொள்கிறேன். உண்மை வெல்லட்டும். வேங்கை புள்ளியோட வேகமான காட்சிகளை காமிச்சீங்க. அடுத்தது சாட்டையை சுழட்டி ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது சேஷாத்திரி அவர்கள். சாட்டை எப்படி சொல்றாங்க? அலுவலகிட்ட நான் கோரிக்கை வச்சுட்டு அப்புறம் இவனுக்கு பதில் தரணும், அப்புறம் ஏன் பாயிண்ட பேசணும், ஏகப்பட்ட வேலைகள் இருந்து முதல்ல ஒன்னா பாரு. சாட்டை அடி சேஷாத்தின்னு கொடுத்தாரு. அந்த பட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கிறது, வச்சுக்கிறேன். ஆனா மைண்ட்ல ஒரு டவுட் இருக்கு. அந்த கவுண்டர் மணி பாட்டு வர மாதிரி சாட்டியால நான் என்ன அடிச்சுக்கிறேன்னா, அது எங்க வீட்டுக்குள்ள எம்ஜிஆர் மாதிரி உங்களை அடிக்கிறேன்னா, இல்ல கமலஹாசன் பாட்டுல வர மாதிரி நீங்க என்ன அடிக்கிறீங்களா அப்படின்னு டவுட் வருது. அதனால இங்க இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், டாக்டர்ஸ், சார்ட்டர் அக்கௌண்ட் எல்லாம் இருக்கிறதுனால சேவட்டா ஒரு பல்கலைக்கழகம் உங்க நான் வைஸ் சான்சலரா அப்பாயிண்ட் பண்றேன். நீங்க அடுத்த பட்டிமன்றத்துல எனக்கு கௌரவ டாக்டர் போடுறேன். எந்த செலவானாலும் நான் எழுதுகிறேன். அடுத்து இவர் இவங்க எங்க சகோதரி சொன்னாங்க, இவங்களோட போராட டைம் அதிகமாகும், கவுண்டர் கொடுத்து 2 நிமிஷம். அந்த மாதிரி கேட்க மாட்டேன். நான் ஜென்டில்மேன். பல பேசுறவங்க, டெட்டாக மாதிரி பேசுறவங்க, சப்ஜெக்ட் கொடுத்து பேசுறவங்க. தயவுசெய்து இவங்க 2 பேருக்கு 1 நிமிஷம் போறீங்க. அடுத்தது 2 பட்டிமன்றம் நடந்து 50-50 தீர்ப்பு. அதுவும் சரி இதுவும் சரின்னு அதுபடி இந்த கொலை வேணாம். நீங்க அடிச்சு சொல்றீங்க வாழ்க்கையில் இனிமையான இளமை. ஆகவே நான் பதிலாம் இதுக்கே எனக்கு 30 செகண்ட்ஸ் போயிடுச்சு. அடுத்தது நம்ம ஒரு 2 மாசம் முன்னாடி பேசணும். சம்மர் வெக்கேஷன்ல குழு மணாலி போகலாமா,
இந்தியாவிலேயே சுவிட்சர்லாந்து சொல்லப்பட்ட பெகர்தாம் போகணும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சீங்க. நான் பேசி முடிச்சுட்டு நீங்க என்ன தீர்ப்பு முடிவு எடுக்கிறீங்களோ அதை ஒட்டிதான் நான் முடிவு எடுப்பேன். உங்களுக்கு குடும்பனால கூட்டு போலாமா, பெகர்தாம் போய் கூட்டிட்டு வரலாம். அப்புறம் நான் 5 கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். அதுக்கு நீங்க ஆமான்னு கொடுத்தீங்கன்னா மனசாட்சி நான் ஓட்டுக்கிறேன். முதுமை இளமை உங்களால ஆசைப்பட்டதை சாப்பிட முடியுதா? நிம்மதியா மாத்திரை இல்லாம தொடர்ந்து நைட்ல தூங்க முடியுதா? உடம்பும் மனசும் சிந்தனையா முதுகரமா இருக்குதா? நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு இஷ்டத்துக்கு போயிட்டு வர முடியுதா? ஒரு தொடர்ந்து வாக்கிங் நேரமா நடமுடிக்குதா? வாக்கிங் பத்தி கச்சேரி வச்சுக்கிறேன். ஆனாலும் வாக்கிங் தொடர்ந்து நடக்க முடியுதா? அது அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம் உட்கார முடியுதா? இதுக்கெல்லாம் ஆமா நீங்க சொன்னீங்கன்னா முதுமை இளமை நான் ஒத்துக்கிறேன். எங்க அன்புடன் கலக்கையா மறந்து ஸ்லைடெல்லாம் போட்டு வச்சிருக்கான். முதுமையில இனிமை பத்தி பேசுங்க சாமின்னா இளமையில வறுமை பத்தி பேசுறேன். நாங்க கேட்கலாம் இல்ல. இதை நீங்க இப்ப சகோதரி சொன்னாங்க விக்கிபீடியால இளமையை பத்தி போட்டு பார்த்தேன். முதுமையை பத்தி இப்ப நான் சொல்ற பாருங்க டெஃபினேஷன். முதுமை அது ஏழாமை, இல்லாமை, தள்ளாமை, வெறுமை, தனிமை, தனியினால அது கூர்மை. இப்போது உங்கள் இருவரும் உலகில் கருமா. எப்போதுமே இளமைதான் இனிமை, வலிமை. அதுதான் எங்கள் இருவருக்கும் பெருமை. இதை சொன்னா உங்களுக்கு ஏன் வருது போலாம்? உலகத்துல எப்போதுமே முதுமை ஜொலிக்கிறது. ஜொலிக்கணும்னா அது எங்கள் இளமைதான் எப்போதும் செல்லும். இது எங்கள் குழந்தை மூலம் தெரியும் திறமை. இளமைதான் பேராண்மை, ஆளுமை மிக்க நாட்டாமை, தீர்ப்பில் வரும் உண்மை. அப்போது நீங்கள் இருவரும் எங்கள் அடிமை. எனவே பகையை மறந்து வேற்றுமை மறந்து ஒன்றாய் வாருங்கள். அறியாம இருநிலைக்கு நாம் இருவரும் உண்மை செய்வோம், செம்மையாக செய்வோம். இதில் தீண்டாமை ஏதுமில்லை, வாய்மையை வெல்லும். இதில் சூழ்மை ஏதுமில்லை, வல்லமை தருவான் அந்த வழியில். இதுக்கு நேரம் நீங்க இங்க உதாரணமா பேசாம அங்க போய் உட்காருங்க. நான் பேசுறேன், நீங்க அப்புறம் பேசுங்க. இப்போ சில பாயிண்ட் வரணும். இப்போதான் அவங்க கவுண்டர் கொடுத்து முடிச்சேன். தயவுசெய்து எக்ஸ்ட்ரா நடக்கும் மேடம். ஒரு ஃப்ரெண்டோட நான் ஒரு ஹோட்டலுக்கு போனேன். ஹோட்டல் போன சர்வர் போட்டு பாப்பா சர்வர் அவங்க முதியவர். என் பையன் என் ஃப்ரெண்ட் என் வயசு தானே. தோசை சரி சார், எண்ணெய் இல்லாம சரி சார், முழுக்கெல்லாம் கூடாது, தனியா கூடாது சரி சார் அப்படின்னு அவன் போனான். சொன்னேன் ஏன்னா எனக்கு உடம்புக்குள்ள கொழுப்பு உடம்பாயிருக்கும். கொழுப்புனா பேக் போச்சார். நீங்க நினைக்கிற கொழுப்பு இல்லை. அப்படி நீ இவ்வளவு தூரம் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. பேசாம 1/2 டம்ளர் தோசை வாங்கி ஊத்தினேன், சாப்பாடு ஊத்தினேன், சட்னி கொடுப்பா. அப்புறம் சகோதரி வாக்கிங்க பத்தி சொன்னாங்க. நீங்க போறதெல்லாம் ஒரு வாக்கிங்கா? எங்க நடுவர் போறாரு பாருங்க, ஏற்பாடு கட்டிட்டு போட்டுட்டு கேன்வாசர் போட்டு போறாரு. அது வாங்கி அது கூட உங்களுக்கு தெரியல. என்னதான் எதிரிகள் இருந்தாலும் என் இனிய நண்பரு எங்க சின்ன பழனியப்பன் அவர் மின்னல் வாமா மின்னல் வாமா மின்னல் அப்படின்னா இந்த தெருவு அந்த தெருவு கொள்வாரு. என்ன சொல்ல கொடுப்பேன். நான் என் பாட்டுக்கு வரல வித் இவர் பர்மிஷன். அவர் பாட்டு வெள்ள எழுதிட்டோம். இவர் வாக்கிங் போனாங்களா? மார்க்கே வேண்டாம், நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கிங் போடுவோம். வாக்கிங் போறதுனா அப்படிதான் போனோம். அதிகப்படியா ஒண்ணு அழகா வாக்கிங் போறது உங்களுக்கு தான் அது தெரிஞ்சிருக்கணும். அது யாருன்னா அடியன்தான் என்பதை அடக்கத்துடன் தெரிவித்துக் கொள்ளுது. அப்புறம் இவங்க வாக்கிங் போறவங்க 100 அடி போவாங்க, அடிப்பு பிரச்சனை போறாங்க. அதுதான் வாக்கிங்கா? அது மட்டும் இல்ல, 9 போறாங்க. வாக்கிங்னா தனியா வேகமா போனோம், யாரோட பேசக்கூடாது, உட்காரக்கூடாது. அந்த வாக்கிங் போகும்போது உலக விஷயம் ஊர் விஷயம் எல்லாம் வரும். கமலஹாசன் ட்ரம்ப் வரும். அத உங்க தனியா உருளும், இவங்க தனியா உருளும். யாருமே அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு இது நம்ம நண்பர் சிஎஸ்கே பத்தி சொன்னாரு. இவர் சரியாவே ஐபிஎல் தான் பார்க்க மாட்டாரு, தலைவியே தான் சரியா படிக்க மாட்டாரு, டிவி கொஞ்சம் பார்க்க போறாரு.
சிஎஸ்சி போட்டு அந்த முதுமைதான் நம்ம சும்மா கேள்வி எடுத்துக்க கில்லி மாதிரி செஞ்சுரி போட்டு நம்பர் 1 பொசிஷன்ல குஜராத் டீம் முன்னாடி வச்சிருக்காரு ஹிர்திக் பாண்டியா. அவரு யங்ஸ்டர், அவருடைய டீம் அவரு எல்லாம் அடிக்கிறதுல 4 6 தான் 1-2 ஓட மாட்டான் அந்த மனுஷன். அவன் யங்ஸ்டர் தான், அந்த அளவு அந்த டீம் வச்சிருக்காரு. இதெல்லாம் யங்ஸ்டர். இதுல உங்களுக்கு விளக்கம் வந்து எவ்வளவு தூரம் நீக்கி முறைக்கு சொல்லிட்டோம். அப்புறம் சீனியர் சிட்டிசன் கன்செப்ட்லாம் அவங்க சொன்னாங்க சகோதரி. ஆமா கொடுத்துருக்கான். எதுக்குன்னா வடிவேலு மாதிரி எவ்வளவு சமம் தாங்குறாங்க அப்படி பாவப்பட்டு பரிதாபப்பட்டு கருணை அடிப்படையில அந்த இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. கொடுத்து போக முடியுது, அது வேற விஷயம். அப்புறம் எங்க அண்ணன் வந்து விஜயகாந்த், விஜய், அப்புறம் வந்து வேற யாரும் சொல்லலாம்னா இப்போதைக்கு காவா சொல்லலாம். ஏன்னு கேட்க மாட்டீங்களா? நடுவில் ஏன் கேட்க மாட்டீங்களா? அப்படி கேட்பாங்க பதில் சொல்ல முடியும். விஜயகாந்த் மாதிரி வாரி வளர்ந்து வல்ல உண்மைதான். ஆனா அதே விஜய் மாதிரி அவர் பேச அவரே கேட்க மாட்டார். ஏன்னா கமல் மாதிரி புரியவே முடியாது பேசுறது. அதனால அவர் விஜய் மாதிரி இப்ப ஆட்சி தலைவர் நடுவர் ரொம்ப நேரம் ஆச்சு. நீண்ட நேரத்தை எடுத்துக்கொள்ள எனக்கு மைக்க குடிச்சா நான் வைக்கவே மாட்டேன். ரொம்ப நேரம் தான் பேசுவேன். ஏன்னா வந்து புரியிட்டாங்க, சிரிக்கிட்டாங்க, உலகத்தை கம்மியாயிட்டாங்க அப்பு காமல் மாதிரி. அதனால இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நீங்க ஒருத்தர் வராரு, அவருக்கு போன பட்டிமன்றத்துல கண்ணா கட்டிட்டு இருக்காரு. போன பட்டிமன்றத்துல நான் லாஸ்டா பேசலாம், எனக்கு பாயிண்ட் அதிகமா வந்துச்சா. இப்ப என்ன நோய்க்கு தலை வந்திருக்காரு. அந்த பையன் வாருங்கள். வெறும் சாட்டை அடி இல்ல, பைய குச்சி மேல சாட்டை அடி அடிச்சுட்டு போயிட்டாரு. அத்தனை பை கொட்டிருக்காரு. சரி, இப்போ கடைசி ஓவர் விளையாட வந்திருக்கிறார் பந்தாடும் பயிர் நடுவர்களே. அவரு தோனி பத்தி சொன்னாரு. அவரு கேப்டனா இருக்கிற வரைக்கும் அவர் தான் வின் பண்ணாரு. அவரு பேட்ஸ்மேன் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருடைய அணி தோட ஆரம்பிச்சிருச்சு நான் சொல்ல விரும்புறேன். 2வது அடுத்து பயிற்சியாளரா வந்து 100கணக்கில் தோனியா உருவாக்குற அந்த அனுபவம் அவர் கண்டிப்பா கை கொடுக்கும் நான் நம்புறேன். அடுத்து இந்த சின்ன வயசுல இந்த பஸ் எல்லாம் வாங்கிட்டு ஓட மாட்டாமா. அடுத்து அவன் கூட சேர்ந்து எல்லாம் ஓட கத்துவான். அவன் கத்தவங்க ஏன் ஓட கத்தணும் தெரியாது, அவனுக்கு ஃபாலோ பண்ணணும் தெரியாது, பாக்குறவங்களும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு அதுல எதிர்பார்க்க முடியாது. நானு சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன நடுவர்களே, சின்ன வயசுல என்ன அழகாக ஆரம்பிச்சிருப்பாரு. என்ன ஆரம்பிச்சிருப்பாரு? பொய் பேசுறது நான் வேலை இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் இதெல்லாம் முடியும். நான் சொல்றது என்னுடைய இளமை வறுமையிலதான் இருக்குது. நான் எப்படி இதை வந்து நான் நிம்மதியா இருந்துக்க முடியும் அப்படிங்கிறது தான். உண்மையை சொல்ல போனா இந்த முதுமையில நான் ரொம்ப மகிழ்ச்சியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்ல வர்றதுன்னா சகோதரி சுனிதா அந்த சேஷாதிரி அவர்களுக்கு நான் சொல்றதுதான், என்னுடைய இளமை என்னை போன்ற 95% இளமை இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வறுமை தான் அந்த காலத்துல மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. அதுல இருந்து நாங்க இப்ப மீண்டு வந்திருக்கிறோம். மீண்டு வரப்ப நாங்க எங்களுடைய முதுமையில தான் வந்திருக்கிறோம். அந்த முதுமையிலே எங்களுடைய மகிழ்ச்சி நான் சொல்றேன். வாழ்க்கையில உதவி பெறுவது கடவுள் கொடுத்த வராங்க. ரொம்ப அரிதான வார்த்தை கடவுள் எல்லாருக்கும் கொடுக்கறது இல்ல. இந்த வயசான பருவத்துக்கு வர்றதுக்கு முன்னால நிறைய பேர் ஆக்சிடென்ட், கட்ட பழக்கம், தீய உணவு பழக்கம், டென்ஷன், ரத்த அழுத்தம், சக்கரை நோய் வந்து சின்ன வயசுல பேசுறாங்க. நீண்ட ஆயுளோட இந்த முதுமையை ஆண்டு அனுபவிச்சவங்க அவங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க. சில பேருக்கு மட்டும்தான் இந்த உதவி பெறுவதற்கு அனுபவிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. வேற குழந்தைங்க பிறந்து வளர்ந்து வேலை செய்து தங்களுடைய குடும்ப வாழ்க்கை தொடர்களை பார்த்து மணியும் பெருமை எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு. இந்த இனிய பொருளுக்கான மணி விழா, பவள விழா, சந்தோஷம் எல்லாம் நமக்கு கிடைக்குது. 4 தலைமுறை 5 தலைமுறை குடும்பமா எடுத்தது நீங்க போட்டோ பாருங்க. அவங்க ரொம்ப ரொம்ப சௌகரியமா போயிட்டு வரலாம். பிடிச்ச சினிமாவை ஆட்டோ பிடிச்சி தியேட்டர்ல போய் பார்க்கலாம். பிடிச்ச புராண கதைகளை எல்லாத்தையும் படிக்க முடியுது. நம்ம அம்மா அப்பா கொடுத்த சொத்து பணத்தை வச்சுக்கிட்டு வேற வேற வசதி வாய்ப்புகளை பார்த்துக்கிட்டு டென்ஷன் இல்லாம ஊழல் எடுத்துக்கிட்டு விருப்பமாக செஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம சேர்ந்தவங்க எடுத்துக்கங்க. காலையில எழுந்தோம், காப்பி நம்ம நடைபயிற்சி, டீ
பிரபலமான டிவி நிகழ்ச்சி, சினிமா, மத்தியானம் மறுபடியும் கேண்டீன்ல சுமையான லஞ்சு, சாயங்காலம் கிளப்ல ஒரு சில கேரம், செஸ், சீட்டடிச்சு, டேபிள் டென்னிஸ், நம்மளுடைய எம்பிஎஸ்ல பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, ராத்திரியான மறுபடியும் சுத்தமான சுவையான டிவி. இதுதாங்க நிம்மதி, இதுதான் நிகழ்ச்சி. இப்படி மகிழ்ச்சியான நான் இருக்கிறது நான் நினைக்கிறேன். நாமெல்லாம் வயசான காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் தண்ணீர் இருக்கிற மாதிரி நம்ம சேர்ந்து பாதிட்டு பாருங்க. இத்தனை அவரெல்லாம் சேர்ந்து நாம பாலாஜி எல்லாம் சேர்ந்து போயிட்டு அடிச்சுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் சாப்பாடு இருக்கு. இங்க நம்ம சேர்ந்தால எவ்வளவு பேரு பாதிப்பாடு பேரு எல்லாமே வெளியேறதுக்கு போயிட்டு 6 மாசம் தங்கிட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது இங்க இருக்கிறாங்க. நம்மளுடைய நண்பர் இருப்பாங்க, 88 வயசு, 88 வயசுல அவரு காசி, ராமேஸ்வரம், அயோத்தியா தங்கம் தனியா தைரியமா போயிருக்கிறாரு. எந்த உண்மையா அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு, இளமையா கொடுத்தது, முழுமையா கொடுத்திருக்கு. அந்த மாதிரி இந்த சந்தோஷமா வாழ்க்கை ஒரே இருக்கிறாங்க. இங்க சும்மா இளமை, இனிமை, புதுமை இளமா ரீல்ஸ் எல்லாம் கூட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. சரி, உங்களோட அனைத்து சகோதரர்கள் முகத்துல நீங்க மகிழ்ச்சியை பாக்குறீங்களா, கஷ்டத்தை பாக்குறீங்களா, வேதனையை பாக்குறீங்களா? அதை சொல்லுங்க. இல்ல அவங்களதான் சொல்லுங்க, இந்த வயசான காலத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்களா, இல்ல மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. நண்பர்களே, இந்த இளமை காலத்துல நம்ம உடனே கஷ்டமெல்லாம் இல்லாம நாங்க இங்க நிம்மதியா இருக்கலாம், முழுமையாக நம்ம உடல்ல வருதாம இருக்கலாம். இளமையில 1000 பிரச்சனை பார்க்கறது ஒரே ஒரு உடல் பிரச்சனைமா இருக்கும். அதுல எங்களுக்கு வேகம் குறைஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்கு எங்களோட பதிலடி கொடுத்துருக்கோம். எங்களுடைய நிறைய தளர்ச்சி வந்திருக்கலாம். ஆனா எங்களோட மன முதிர்ச்சி நாங்கள் ஜெயித்து காட்டுகிறோம். இளைஞர்கள் எல்லாம் அவங்க போன்றவர் தனித்து இயங்க முடியாது. ஆனா அனுபவத்தில் புதியவர்களான 30 தளபதி, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, ஜனாதிபதி, தலைமை செயலாளர், பிரதமர், முதலமைச்சர் எல்லாம் விண்ணு மாதிரி திட்டமிட்டு நாட்டை நடத்தவங்க. இந்த இளைஞர்களை வழிநடத்தி செலுத்தினாங்க. அவங்க அனைவரும் வயசான காலத்தான் சாய்ந்து கட்டினாங்க. அமைந்தாங்க. நண்பர்களே, உங்களது நடையில சகோதரி ஸ்வீதா அவர்கள் பத்தி சொன்னாரு. நாமெல்லாம் என்ன இளைஞர்கள் முடிவெடுக்க தானே சந்தோஷமா நம்ம நடையில வேலை காமிக்கலையா? எனக்கு சட்டமன்ற 30 வருஷம் ஆயிடுச்சு. இலசாகக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற இந்த வயதான காலத்துல உபயோகத்திற்கணும் அனுபவ முயற்சியின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். நாம சேகரி அவர் கட்சிக்கு சாதகமான தீர்ப்பை அடிச்சு சொல்லக்கூடாது, அடிச்சு கூட சொல்லுவாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாலும் சொல்லவே சொல்லாது. குடும்பமாகி மூடிட்டு போனா போயிடுவாங்க. அவர் அரசாங்க விட்டேறாரு. யாருக்கு எதை கொண்டு எப்படி தீர்ப்பு வாங்க எது வந்தாலும் அதை விவேகமும் மன முயற்சி உள்ள முதியவர்கள் நாங்கள். உங்களுடைய தீர்ப்பு முதியவர்கள் மனங்களுக்கு ஆறுதலும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய தீர்ப்பாக அமைய வேண்டும். நடுவர்களே, நாமாருக்கும் புதியவர்கள் நானே அஞ்சும் என்ற திருநாவுக்கரசரின் வியாபாரமோடு முடித்து இதுவரையிலும் செல்வதற்கு தரப்பு வாங்கி கேட்டு ஆதரவளித்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி அமைகிறேன். நன்றி. இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இவங்க மாத்தி மாத்தி பேசுற வேகத்தை பார்த்தா நான் நினைச்சேன் தீர்ப்பு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது, அப்படி நைசா நழுவி போய் ஆடின்னு சொல்ல உட்காந்துதான் பார்த்தேன். கொடுக்கல கட்டணவுல நாங்க போட்டு உட்காந்து வச்சுட்டாங்க. போனா தெரிஞ்சிடும் வீடியோ எழுதுறாரு, அதனால வேற வழி இல்லாம உட்காந்துருக்கேன். தீர்ப்பு சொல்லி ஆகணும். எழுத்தாளர் சுஜாதா உடல்நலை கொண்டு இருந்த கடைசி நாட்கள்ல ஒரு நண்பர் அவங்க போய் கேட்டார், உங்கள் படைப்புகளில் எப்பொழுதும் ஒரு இளமையான இனிமை இருந்தது, வயதான காலத்தில் எழுதும்போது அப்படி இருந்தது.
இந்த நிலையில உங்களை பார்க்கும்போது அந்த இனிமை இளமை அதெல்லாம் போய் ஒரு ஓய்ச்சல் போல இருக்க உங்களை பார்த்தா இது எப்படி வந்தது எப்ப வந்தது அப்படின்னு கேட்டார். அதுக்கு சுஜாதா ஒரு அருமையான பதில் சொன்னார். எல்லா முடியும் தம்பி என்றிருந்து என்னால் முடியல தம்பி என்று மனநிலை மாறும் தருணம்தான் இளமை முழுமையாகும் நேரம், இனிமையை இழக்கும் நேரம் அப்படின்னா இது நாம கவனிக்க வேண்டிய விஷயம். மனநிலை மாறும் தருணம் அந்த வார்த்தைகள் தான். அந்த இளமையிலிருந்து முதுமைக்கு மாறி இனிமையை இழப்பது ஒருவரின் மனநிலையை பொறுத்தது, ஒருவரின் வயதை பொறுத்ததல்ல. இத நம்மளோட மனசுல வச்சுட்டு இன்றைய வாரங்களுக்கு கூட இளமையில தான் ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியம் இருந்தாதான் இனிமை இருக்கும். ஆஸ்பத்திரியிலே பாதி நேரத்தை கழிக்கிற முதுமையில ஆரம்பத்துக்கு என்னையா இடம் இருக்கு. சாட்டை எடுத்தார் திரு சேஷாத்ரி அவர்கள். அதை கேட்ட உடனே ஆமா இளமையில தான் இனிமை அப்படின்னு சொல்லிட்டு தராசு முன்னெடுத்தி அந்த பக்கம் போச்சு. அடுத்தது என்னையா ஆரோக்கிய இளமையோட தனி சொல்லிட்டா இளவயதுக்கும் உடல் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஸ்பத்திரிகள்லாம் இருக்கு. இளமையில டென்ஷன், முதுமையில ரிலாக்ஸ் லைஃப். நாம் நாமாக வாழ பெஸ்ட் பருவம் பொறுமைதான். உற்சாகம் இருந்தால் போது முதுமையில் ஆனந்தத்துடன் வாழலாம் என்று வேண்டியாக பாய்ந்தார் திருமதி ஜெயஸ்ரீ அவர்கள். இவங்க சொல்றது சரியாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அந்த தராசு பொருள் கொஞ்சம் அந்த பக்கம் போச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேயர் ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் ஒரு இடம் பகிர்ந்துருக்கேன். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல WHO ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு கண்டுபிடிக்க சொன்னாங்க. 5 வருஷத்துக்கு முன்னால 5% இளைஞர்களுக்கு அமைச்சிருக்குது. இப்போ அதுவே 12% இளைஞர்களுக்கு ஹெல்த் பிரச்சனை இருக்கு. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இருந்த பாப்புலேஷன் 2%, இப்ப இருந்த பாப்புலேஷன் 12%. இது நாம சொல்லலாம் ஸ்ட்ரெஸ் லெவல், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். அதை தனியா ஒதுக்கி வச்சிருவோம். ஆனா இது ஒரு அடிப்படை உண்மை. முன்பு போல் இளமை இப்போது ஆரோக்கியமாக இல்லை. இது ஒரு அடிப்படை உண்மை. இப்போ நம்ம மாற்றத்துக்கு திரும்பி வரலாம். நம்ம சொல்மொழி சுகீதா அவர்கள் இளம் பருவத்தின் இனிமையான வளர்க்கால அனுபவங்களை ஒழுங்கினார். ஆனா இவங்க சொல்றதெல்லாம் நாற்பது அனுபவிச்சிருக்கோம். இவங்க சொல்றது கரெக்ட் தான். மறுபடியும் பிரகாசமுள்ள அப்புறம் போயிட்டு அப்ப வந்தாரியா மட்டையை வீசிட்டு நம்ம கடைசியா நம்ம பயணம் பண்ணவில்லை. இல்லையா வறுமையில வாடின இளமையில இனிமை எப்படியா வரும்? இங்க முதுமையில சுதந்திரமா எல்லாத்தையும் சந்தோஷமா அனுபவிச்சுக்கிட்டு பகலில பொய் பேசுறீங்களே அதுக்கு கொண்டாடினார். இதை கேட்டா முழுவதே அடிமை அப்படின்னு கடைசியில் பொய் சொல்லலாம் வந்துச்சு. ஆனா குழப்பம் என்ன குழப்பம்? சுஜாதா சொன்ன மாதிரி மனநிலைக்கும் இனிமைக்கும் தான் சம்பந்தம். இதுல வயசுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி வேகம் போல நடுநிலையா தீர்ப்பு சொல்லி தப்பிக்கலாம்னு பார்த்தா அந்த கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு பாலாஜி சார் ரெடியா உட்காந்துருக்காரு. பட்டிமன்றம் ஆரம்பிக்கு முன்னாலே சொல்லிட்டு கேட்டார், இந்த 50-50 வழவழா தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கு போவாங்க சொல்றாரு. எனக்கு வீட்டுக்கு போயாகும். அதனால அந்த முடிவு சொல்ல வேணாம் முடிவு பண்ணிட்டார். இப்போ
சண்டையை போறதுக்கு ரெடியா ஒருத்தர் போகல. இனியனாது இந்த பக்கம் போனாலும் பிரச்சனையா இருக்கும் சொல்லிட்டு அந்த முதுமையை பத்தி பேசுறவங்களும் ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் நல்ல வலுவான பேச சொன்னாங்க. அதாவது முதுமை மட்டுமே ஒருத்தர் கலவையிலாமா அப்படின்னு பார்த்தா இவர் சாட்டையை விழுவிட்டு அடிமைப்பட்ட எம்ஜிஆர் நம்பியார் அவர்கள் பார்த்து அவங்க என்னன்னா சாட்டையில தப்பிச்சாலும் தப்பிப்பீங்க, மகையை கொண்டு உங்களை காய்ச்சலே தள்ளி கொண்டு பார்த்துருக்காங்க அவங்க. ஏன்னா இப்படி சொன்னா சாட்டையடி மழை காய்ச்சல், அப்படி சொன்னா வேக காய்ச்சல், தண்ணி வேற தனியா ஆபத்து. இந்த சி என்ற லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு இதை மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ கை கொடுத்த தெய்வமா நம்ம கவிஞர் கண்ணதாசன் நினைவு கொண்டார். ஒரு விஷயத்த ஆழ்ந்து சிந்திச்சு சரியான கருத்தை சொல்றதுல அவர் தான் சொல்றான். இது வரைக்கும் இது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவரை பத்தி. இப்போ அவர் எழுத இந்த பாடல் வரிகளை கேட்கலாம். ஒரு நிமிஷம். இதுதான் பாடல். இந்த பாடல் ரெண்டு இளம் வயது நண்பர்கள் புதிய வயதுல சந்திக்கிற போது அவங்களோட சின்ன வயசை பத்தி பாடுறாங்க. அதை எவ்வளவு நல்லா அனுபவிச்சாங்க அப்படிங்கறத பத்தி பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு போறாங்க. இது படம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த பாடலோட இரண்டாவது வரி கவிஞர் என்ற பாணி இன்றைய பட்டிமன்றத்துக்கு அன்னைக்கே தீர்ப்பு சொல்லிட்டார். இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே. அதாவது இந்த வயதான நாட்கள்ல அந்த இளமையான நாட்களை போல இன்பமாய் இல்லை. யாரு கண்ணதாசனே சொல்லிட்டார் சார். நாம யாருக்கு மாத்திரத்துக்கு அந்த ஞானியின் தீர்ப்பே இந்த நடுவரின் தீர்ப்பு. அதாவது இளமையில் தான் அதிக இனிமை என்பதை அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் கண்ணதாசனுக்கு ஸ்பெஷல் வணக்கம்.